டேய் மலையா, அடையாளம் தெரியுதா அவனை? தெரியுது. மறக்க முடியுமான அவனை? இவனையும் அந்த ஆனந்தியையும் மறக்க முடியாதுன்னு நேத்து உங்ககிட்ட தெனாவட்டா பேசினதா கணக்கு சொன்னான். டேய் மலையா, எப்படியும் வெளியே போயிருவோங்கிற தைரியம்டா அவனுக்கு. எப்படி போவான் எங்க போவான்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். என்ன கேஸ்ல உள்ள வந்துக்கிறான் அவன்? உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உன்னை பத்தி அப்படி பேசினா? ஏய் கணக்கு, எந்த பூட்டா இருந்தாலும் கணக்கு பண்ணி உடைக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு ஆளை கணக்கு போட தெரியாதா? ஏய், அண்ணன் இப்ப உள்ள வந்துக்கிறதுக்கு காரணமே அவன் தான்டா. என்னையா சொல்ற? இவன் தான் அன்பா? ஆமாண்டா. ஏம்பா, இவன் பொண்டாட்டியால் தான் நீ உள்ள வந்துன்னு சொன்ன? ஆமாண்டா கணக்கு, இவனாலையும் இவன் பொண்டாட்டினாலையும் தான் இன்னைக்கு நாங்க உள்ள இருக்கோம். உங்க ரெண்டு பேராண்டிய மோதிட்டு உங்க கண்ணு முன்னாடியே சாதாரணமா உட்காந்துக்கிறான். வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க. டேய், என்னடா பண்ண சொல்ற? டேய், கணக்கு சொல்றது கரெக்ட் தான். இங்க அவனால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். டேய் போங்கடா, போய் அவன் நிம்மதியை கெடுங்க. போங்கடா. ஏய் சொல்ற போடா. ஏம்பா இரு, இப்ப கவுனி. திமுறா மேல தண்ணி தெளிக்கிற? சாரிண்ணே, தண்ணி மேல பட்டுச்சா, கவனிக்கலண்ணே. என்னடா சாரி? மேல தண்ணி தெளிச்சு சாரி சொல்ற? அவ்வளவு பெரிய ஆளா நீ? ஏய் கணக்கு, அவன் பெரிய ஆள் தான்டா. அவன் பொண்டாட்டி வயிற்றுல இருக்கிற புள்ளிக்கு அப்ப யாருன்னே தெரியாத அளவுக்கு பெரிய ஆள்ரா.